ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுகிறேன். ஸ்ரீ ரேணுகாம்பாள் துணை இருப்பாள் அப்படிங்கிற ஒரு சாமி படத்துக்காக பூஜை போட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதோட டிசைன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளராக கோயம்புத்தூரை சேர்ந்த மிஸ்ஸஸ் பானுமதி அப்படிங்கிறவங்க வந்தாங்க. அவங்கள தான் வந்தாங்க. நான் இதில் பண்ணிக்கிறேன், எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இது எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் போட்டு டிசைன்ஸ்லாம் நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களும் நிறைய சோஷியல் மீடியாவிலலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதை என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் ரிலீஃப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா ஒரு ஃபீமேலாக இருந்துக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் பாதிக்கும். அதனால் நீங்கள் வேண்டாம், நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஃப் பண்ணி விட்டுட்டேன். அதனால் அவங்களுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். கரெக்டாக அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் வேறு ஒரு இஷ்யூ அவங்களுக்கு வந்ததுனால அது எனக்கு மனசுக்கு சரியாக படலை. ஏன்னா ஒரு மேலாக இருந்துக்கிட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருந்து ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி லாபம் பார்க்குறது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் ஃபீமேலாக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேறு இணை தயாரிப்பாளரை நான் பார்த்துக்கிறேம்மா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்கள யாராவது ஒரு ஆள் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டீலோ போக்குவரத்தோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நீங்கள் ஃபினான்ஸ் ரீதியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நானும் இந்த கம்பெனியும் பொறுப்பாக ஆகாது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். ஏன்னா அவங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த டிசைனை வச்சுக்கிட்டு கூட அவங்க ஏதாவது பண்ணலாம். இன்றைக்கி சினிமா அவங்க அதாவது ஒரே ஒரு டிசைன் போதும் பல பொய்களை சொல்லி காசை வாங்கிடுறாங்க, தவறாக போயிடுது. ரொம்ப அற்புதமான சினிமா, 40 வருஷமாக நாங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்படிப்பட்ட சினிமாவை சில பேர் தவறாக பயன்படுத்திடுறாங்க. அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த வீடியோ. அதனால் இந்த படத்தோட வேலைகள் நல்லா போயிட்டுருக்கு. சீக்கிரமாக அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்து பாடல்கள் ஒளிப்பதிவு பண்ணலான்ற வேலைகள்லேயும் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்க்குற வேலைகள் போயிட்டுருக்கு, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுற வேலைகள் போயிட்டுருக்கு. இன்னொரு 1 மந்த் கழித்து ரொம்ப ஸ்பீடாக ஆகிடும் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்கள், இந்த சாமி படம் அஸ்யூஷுவல் நான் பிளான் பண்ண பிரகாரம் நடக்கும். இணை தயாரிப்பாளர் மட்டும் ஒரு 3 பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி என்னுடைய கண்டிஷன்ஸ் கரெக்டாக வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள யாராவது ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் மிஸ்ஸஸ் பானுமதிக்கும் இந்த படத்துக்கும் எனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. இந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை என் கூட ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்க